தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வசனங்களை நாம் எல்லாம் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை 6ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியான கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தை, தொடர்ச்சியாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் இந்த வசனத்தினுடைய மேன்மை என்ன என்று நாம் அறிந்திருக்கக்கூடும். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து, நீ குயவன் வீட்டுக்கு போப்பா அப்படின்றார். குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி எழுந்து அவன் குயவன் வீட்டுக்கு அவன் அங்கே போன பொழுது, அங்கே குயவன் அந்த திரிகையினாலே அவன் வனைந்து கொண்டிருந்தான். சக்கரம் ஒன்று சுற்றி கொண்டிருக்கும், அதில் களிமண்ணை வைத்து ஒரு மண்பாண்டங்களை உருவாக்குகிற ஒரு குயவன் அங்கே அந்த வேலைகளை அவன் செய்து கொண்டிருந்ததை அவன் கண்டான். அப்பொழுது அவன் அந்த குயவன் வனைந்து கொண்டிருக்கிற அந்த மண்பாண்டம் அவன் கைகளினானது கெட்டு போனது. அவன் அதை செய்யும் பொழுது அதிலே ஏதோ ஒரு சின்ன தவறு ஏற்படுகிறது. அந்த தவறுகளினாலே, அந்த தவறுனா அவன் கையில் தவறு கிடையாது, ஏதோ மண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனாலே அந்த மண்பாண்டம் சரியான விதத்திலே வராததினாலே அவன் திரும்ப அதை உடைத்து திரும்பமாக அவன் அதை வணைகிற காரியத்தை குறித்து இங்கே திரும்ப திரும்ப அவன் வேறே பாண்டமாக வணைந்தான் என்று எழுதியிருக்கிறார். அதை இந்த குயவன் யாரை காண்பிக்கிறதுனா, கர்த்தரையும் களிமண் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆண்டவர் இங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல உங்களுக்கு நான் செய்யக்கூடாதோ? இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த குயவன் மண்பாண்டங்களை அவன் உண்டாக்கும் பொழுது அது அவன் இருதயத்தை கேட்டார் போல, அவன் சிந்தை கேட்டார் போல, அவன் மனதிலே நினைக்கிறது போல அவன் அது சரியான விதத்திலே வராத பொழுது அதை திரும்ப உடைத்து திரும்ப வணைகிறான். அப்போ வணைவதற்கு முன்பதாக அந்த குயவன் நாம் மண்ணை வெட்டி கொண்டு வந்து அதை ஒரு இடத்துல போட்டு அதை தண்ணி ஊற்றி அதை ஊற வைக்கிறான். சொல்லுவாங்க, மண்ணை அந்த களிமண் புளிக்க வேண்டும் சொல்லுவாங்க. எப்படி மாவு புளிக்கிறதோ அதே போல் களிமண்ணும் தண்ணீரினால் ஊற வைத்து 2-3 நாட்கள் அதை ஊற வைத்து புளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். களிமண்ணை பதப்படுத்தி அவன் அது மேலே ஏறி நின்று அவன் மிதித்து அவன் அதில் என்னென்னலாம் கற்கள் இருக்கிறதோ, குச்சி இருக்கிறதோ, என்னென்னலாம் காலில் தென்படுகிறதோ அதெல்லாம் அகற்றி விட்டு அவன் மனதுக்கேற்றாற் போல ஒரு பதம் அந்த களிமண் வந்ததுக்கப்புறம் அந்த சக்கரத்தில் வைத்து அவன் மண்பாண்டமாக அவன் வரைகிறான். அப்படி வனையும் பொழுது அவன் சரியாய் வணைய வேண்டும் என்று அவன் விரும்பி அதை வணையும் பொழுது அதிலே அந்த மண்பாண்டம் அவன் இருதயத்துக்கு ஏற்றாற் போல, அவன் சிந்தைக்கு ஏற்றாற் போல, அவன் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல அந்த மண்பாண்டம் வராத பொழுது அவன் திரும்பமாக அதை திரும்ப உடைத்து அது திரும்பி அந்த சக்கரத்தில் வைத்து சுழற்றி திரும்பமாக
மண்பாண்டங்களை அவன் உண்டாக்குகிறான். உண்டாக்கப்பட்டு அது அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த களிமண்ணால் உண்டாக்கப்பட்ட அந்த பானை அக்கினிக்குள்ளாக அது கொண்டு போகப்பட்டு அது அந்த பானை அந்த பானை மண்பாண்டம் வேக வேண்டும். வேகும் பொழுது அதை எடுத்து தட்டி பார்த்தான்னா வெண்கலம் போல சத்தம் என்ன பண்ணும், வரும். அது உபயோகமான ஒரு பாத்திரமாய் மாறிவிடுகிறது. அது ராஜாக்கள் அரண்மனைகளில் அந்த நாட்களிலே, அந்த காலங்களிலே அரண்மனைகளிலே ராஜாக்கள் அருந்துகிற பாத்திரமாய் அது மாறுகிறது. ராஜாக்கள் சாப்பிடுகிற பாத்திரங்களாக அந்த பாத்திரங்கள் அரண்மனைகளிலே கொண்டு போகப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த மண்பாண்டம் உருவாக்கப்பட்டு அக்கினியிலே போடப்படாமல் அந்த மண்பாண்டத்தை கொண்டு போய் அதில் தண்ணி ஊற்றுனா அந்த மண்பாண்டம் என்ன ஆகிறது, தண்ணீரில் கரைந்து விடுகிறது. அதனால தான் சுட்ட பானைக்கும் சுடாத பானைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ சுட்ட பானை அதில் தண்ணீர் அதை குடிப்பதற்கு டேஸ்டாக இருக்குது, இருதயத்துக்கு ஏற்றார் போல் இருக்கிறது. பாருங்கள், இந்த வெய்ய நாட்களில் பானையில் தண்ணி குடிக்கிறது அது ஒரு பெரிய சுகம். அது சரீரத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அந்த நாட்களிலே அந்த பழங்காலங்களிலே ஏன் ஒரு 50 வருஷங்களுக்கு முன்பதாக மேக்சிமம் எல்லா வீடுகளிலே மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். அவர்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருந்தது, ஆயுசு நாட்கள் கூடியிருந்தது. இன்றைக்கி ஆயுசு நாட்கள் குறைந்து போவதற்கான காரணம் இந்த பாத்திரமும் ஒரு காரணம். அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம் இதெல்லாம் என்ன பண்ணிச்சு வந்துச்சு. ஏன்னா மண்பாண்டம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கை தவறினா என்ன பண்ணிடும், உடைந்து விடும். அதனால் மண்பாண்டங்களுடைய அந்த பயன்பாடு இன்னைக்கு குறைந்து போனது. அதனால தான் மனுஷனுடைய ஆயுசு நாட்களும் என்ன ஆகி போச்சு, குறைந்து போனது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ அதை ஹேண்டில் பண்ணால் அது நம்முடைய சரீரத்துக்கு சுகமானது, நம்முடைய அது ஆரோக்கியத்துக்கு ஏற்றது. அப்போ இந்த ஆரோக்கியத்துக்கு ஏற்றாற் போல இருப்பதற்கு அதனுடைய வேலைப்பாடு யாரிடத்தில் இருந்ததுன்னா குயவன் கையில் இருந்தது. குயவன் கையில் அந்த மண்பாண்டம் அவன் சரியாய் அவன் இருதயத்துக்கு ஏற்றாற் போல வணைந்த பிற்பாடு தான் அந்த பாத்திரம் ஒரு உபயோகமான அல்லது புரோஜனமான ஒரு பாத்திரமாய் அது மாறி போனது. புரோஜனமான ஒரு பாத்திரம், அது விலையேற பெற்ற பாத்திரம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்துடைய மதிப்பு கூடிவிடுகிறது. அப்போ ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் ஒப்பிட்டு சொல்லுகிறார். நீங்கள் என் கரத்தில் இருக்கிற களிமண், நான் வணைவதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் நான் உங்களை நல்ல பாத்திரமாக மாற்றி, அது உபயோகமான ஒரு பாத்திரமாய் நான் மாற்றி, அதன் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். போய் பார்க்க சொல்றார். பார்க்க சொல்லி அவன் போய் பார்த்த காரியத்தை தான் இங்கே தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள். நாம் ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம். வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு களிமண், எங்கு அனாதையை கிடந்த ஒரு களிமண். அது வெட்டி எடுக்கப்பட்டு அது குயவன் கையில் வந்ததுக்கு அப்புறம் அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. நீங்களும் நானும் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இந்த கனம் எப்போது வந்துச்சு அப்படின்னா, என்னைக்கு நாம் இந்த ஆண்டுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்தோமோ, என்றைக்கு இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறினோமோ, தேவனுடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள். தேவனுடைய பார்வையில் மாத்திரமல்ல, மனிதர்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், விலையேற பெற்றவர்களாய். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், சுட்ட பானையா சுடாத பானையா? கேளுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ சுட்ட பானையா சுடாத பானையா? சுட்ட பானையா இருப்பாயானால் நீ உபயோகமான பாத்திரம். சுடாத பாத்திரம் என்னது, ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாது. ஒன்றா பெயிண்ட் ஒன்றா அடிச்சு என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாமே தவிர அதில் உபயோகப்படுத்த முடியாது. ஆண்டவர் அப்படி உபயோகமான ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்ற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நாம் அதற்கு நாம் நம்மை
அப்போ நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரம் நாம். ஏன்னா ஆண்டவர் தான் நம்மை ரட்சித்தார், அப்படி தானே? ஆண்டவர் தான் நம்ம ரட்சித்தார். கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாய் தேவன் மாற்றி இருக்கிறார். எதற்காக மாற்றினார் அப்படின்னா, நாம் விலையேற பெற்றவர்களாய் மாற வேண்டும். சேகர் ஒரு காரியத்தை சொன்னார், தயவாய் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி வேண்ட வேண்டியது இருக்குது இன்னைக்கு காலம். தயவாய் நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு தயவு செய்து நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம். தயப்பாரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர். ஹல்லேலூயா. மனிதர்கள் அல்ல. நாங்கள் கொடுக்கறது வெறும் ஞானஸ்நானம் தான். ஆனால் ரட்சிப்பை கொடுப்பது யாரு? கர்த்தர் தான் ரட்சிப்பை. நீங்கள் உபயோகமான பாத்திரமாய் மாற்றுவது யார் தான்? கர்த்தர் தான். அவர் தான் உங்களை மாற்றி ரட்சித்து அவர் கையில் விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த நாட்கள் அந்த காலகட்டங்களிலே ராஜாக்கள் வீடுகளிலே அது டேபிளில் வைத்து பரிமாறப்படுவதற்கு, சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை அப்படி உருவாக்கி நம்மை மேன்மையான இடத்துல தேவன் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இது என்ன இது பாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னா, ரட்சிப்பின் பாத்திரம். என்ன பாத்திரம் அது? என்னைக்கு நாம் அவர் கையில் அடங்கி இருக்கிறோமோ, நாம் என்னைக்கு தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ, என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தீர்மானம் பண்ணி நாம் அர்ப்பணித்தோமோ, அந்நாள் முதற்கொண்டு தேவன் கரத்தில் இருக்கிற ரட்சிப்பின் பாத்திரம். ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறார். நம்ம கொடுத்த பாத்திரம் என்ன பாத்திரம்? இது ரட்சிப்பின் பாத்திரம். இந்த ரட்சிப்பின் பாத்திரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட, 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்வதற்காக அல்ல. இந்த பாத்திரம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அதனால தான் உலகத்தின் கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி பரியந்தம் யார் நிலை நிற்கிறானோ, நேற்று எப்படி இருந்தேன், போன வருஷம் அப்படி இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன் என்பது அல்ல. இந்த வருஷம் அல்லது இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரம் எப்படி இருக்கிறது? அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு கெட்டு போய் அன்றைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ணப்பட்ட பாத்திரம் இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அது அசுத்தமாகிவிட்டது, அல்லது அது கழுவப்படாமல் இருக்கிறது, அல்லது அது புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது. அது அன்றைக்கு இருந்த மாசுபடிந்தது இன்னும் அந்த மாசுபடிந்த நிலைமையில இருக்கிறது என்பதனாலே அந்த பாத்திரத்துக்கு என்ன கிடையாது? பிரயோஜனம் இல்லை. அப்போ அனுதினமும் இந்த பாத்திரம், கொடுக்கப்பட்ட பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாருங்க, நம்ம யூஸ் பண்ற பாத்திரம் நம்ம எப்பவுமே டெய்லி என்ன பண்ணணும்? அதை சுத்தம் பண்ண வேண்டும். சுத்தம் பண்ணி செய்யணும். பால் பாத்திரத்தை சுத்தம் பண்ணாமல் பாலை காசுனா என்ன ஆகிடும்? பால் திரிஞ்சு போயிடும், பால் கெட்டு போயிடும். அப்போ அனுதினமும் இந்த பாத்திரம், இந்த ரட்சிப்பின் பாத்திரமானது அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. இது ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை இதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. இது ஆண்டவர் கொடுத்த பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம். அதுதான் சங்கீதக்காரன் 116ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தில் அங்கே எழுதும்போது சொல்றாரு, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை வாசிங்க. 116ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னாவே கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன பண்ணுவோம்? தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிக்கப்படாமல் இந்த ஆலயத்தில் வந்து தேவனை என்ன பண்ணி ஆராதித்திட முடியாது, ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. அப்போ இந்த ரட்சிப்பின் பாத்திரம் இருக்கிறவங்க தான் ஆராதனைக்கு வர வேண்டும். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. சிலர்லாம் ரொம்ப லேட்டாக வரீங்க. ரட்சிப்பின் பாத்திரம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா ஆராதனைக்கு சீக்கிரம் போயிடணும்னு என்ன பண்ணிடுவீங்க? வந்துடுவீங்க. இந்த ரட்சிப்பு சரியாக இருந்துச்சுன்னா உள்ளத்தில் சமாதானம் இருக்கும். இந்த ரட்சிப்பு சரியாக இருந்துச்சுன்னா உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும்.
இது கடமைக்காக வந்து ஆண்டவரை ஆராதிப்பது அல்ல. ரட்சிப்பின் பாத்திரம் முழுமை அடைய வேண்டுமானால் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு என்ன பண்ணணும்? வாங்க, சரியான நேரத்துக்கு வந்து ஆராதனை பண்ணுங்க. அப்போதான் இந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரட்சிப்பு இல்லாமல் உள்ள சந்தோஷம் வராது. நீங்க பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்னா, ஏன் சமாதானம் இல்லை? என் வாழ்க்கையில வெறுமையான வாழ்க்கை. ஏன் வெறுமையான வாழ்க்கை அப்படின்னா, அவங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பின் அனுபவமும் ரட்சிப்பினால் வந்த சந்தோஷமும் அவருடைய வாழ்க்கையில இல்லை என்பதனால தான் இன்னும் அவர்கள் வாழ்க்கையில பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண பெற முடியவில்லை. ரட்சிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டோம். அப்படிதானா? அல்லேலூயா. வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போ. வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போ. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி நடனமாடி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். நீர் செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். நீர் செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலே ரட்சகா உம்மை தொழுவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலே ரட்சகா உம்மை துதிப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனிய கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனிய கொடுப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். இந்த சங்கீதக்காரர் எழுதுறாரு, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் கையிலேந்தி. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள், எவ்வளோ நன்மைகளை செய்தார். இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்ததுனால தான் அந்த சந்தோஷம். அப்படிதானா? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேடி மனிதன் ஓடுகிறான், அலைகிறான். இந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? இந்த சமாதானம் எங்கே கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள்? சாந்தத்தையும் தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இது கிடைக்கும். அப்ப என்னிடத்தில் வாருங்கள். மனிதன் தேடி தேடி சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி ஓடுகிறான், அலைகிறான். ஆனால் அவன் என்ன பண்ண முடியல? பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு மாத்திரம் பூரணமாக இருக்குமானால், நமக்கு எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்ம உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருவரால் எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா.
எது கிடைக்குதோ கிடைக்கல, நான் விரும்பினது வந்ததோ வரலையோ, எனக்கு கிடைத்ததோ கிடைக்காமல் போனதோ, என் ஜெபத்துக்கு பதில் வந்ததோ வராமல் போனதோ, எனக்கு நன்மை நடந்ததோ நன்மை நடக்காமல் போனதோ, நான் வேண்டினது வந்ததோ வராமல் போனதோ, ரட்சிப்பு மாத்திரம் இருக்குமானால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தை யாரால எடுத்து போடவே முடியாது. உலக மக்களை போல நாம் இருக்கக்கூடாது. உலக மக்கள் தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள், அலைகிறார்கள், பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சந்தோஷம் சமாதானத்தை டாக்டர் கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அட்வொகேட்டு கிட்ட போய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சைக்காலஜி டாக்டர் கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பின் பாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் சரியா இருக்குமானால் அந்த பாத்திரத்துக்குள்ளே சமாதானமும் சந்தோஷம் நிலைத்து நிற்கும். உன் அலங்கத்துக்குள்ளே சந்தோஷமும், ஒரு அரண்மனைக்குள்ளே சமாதானமும் இருக்கும். ரட்சிப்பு இல்லை அப்படின்னா அந்த வீடு குட்டி கலாட்டா தான், இல்லை பிசாசு ஆளுகை செய்திடலாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள இந்த ரட்சிப்பின் பாத்திரம் என்னவா இல்லை, அங்கே பாத்திரமா இல்லை. அது என்ன ஆகிருக்குதுன்னா அழுக்கு படிஞ்சு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னான கழுவுன பாத்திரம் இப்போ என்னவா இருக்குது, அது அழுக்கடைந்து கிடக்குது. அதில் ஒன்றும் பிரயோஜனப்படுத்த முடியல, அந்த பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ண முடியல. சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ள ரட்சிப்பு சரியா இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் சமாதானம் தானாக என்ன பண்ணும், நிறைவேறுதலாக இருக்கும். ஒரு முறை நான் ஒரு திருமணத்தை நடத்தி பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்ற நேரத்தில் ஒரு கப்பல் என்கிட்ட வந்து பேசினாங்க. ஏன் நாங்கள் கரூர்லேருந்து வருகிறோம், இயேசு பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கரூரில் வரோம், இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் வந்தோம், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எனக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்தை குறித்தே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 10 வருஷம் திருமணம் ஆகி 10 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் 10 வருஷமாக என் புருஷனுக்கும் எனக்கு 2 பேருமே ஒன்றா தான் வந்திருக்கிறாங்க. அது காரில் வந்துருக்கிறாங்க. 2 பேரும் எப்படி வந்திருக்கிறாங்க, ரொம்ப டிப்டாப்பாக வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பட்டு புடவை கட்டியிருக்குது, அவர் சஃபாரி போட்டுக்கிறாரு. அந்த ஜோடியை பார்க்கும்பொழுது இவங்கள மாதிரி ஒரு குடும்பம் இருக்க முடியுமா, இவ்வளோ சந்தோஷமான இருக்க முடியுமா? ஐயோ என்ன பணம், காரில் போகிறாங்க, காரில் வராங்க, வீடு எவ்வளோ பெரிய வீடு, உலகம் பார்க்கக்கூடிய அளவில் அவங்க எல்லாம் நிறைந்தவர்களை போல இருக்கிறாங்க, உள்ளத்தில் நிறைவு இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, 10 வருஷமாக எங்கள் போராட்டம்யா, 10 வருஷமாக குடும்பம் புருஷனுக்கு எனக்கும் சமாதானமே இல்லை. அவர் ஒன்று சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒன்று சொன்னேன், அவர் ஒன்று என்ன பண்ணுறார் சொல்கிறார், பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. அதனால் நாங்கள் போன மாதத்தில் கோயம்புத்தூருக்கு போனோம். அங்கே ஒரு சைக்காலஜி டாக்டர் இருக்கிறதா சொன்னாங்க, அவர்கிட்ட போனால் சரியாயிடும்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம், அதுக்கு ஃபீஸு 10,000 ரூபா கொடுத்தோம் ஐயா, 10,000 ரூபா ஃபீஸு. 3 மணி நேரம் உட்கார வச்சு என்ன பேசுனாங்க, 3 மணி நேரம் பேசுனாங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே பிரச்சனை என்ன பண்ணலை, ஓயவே இல்லை, அந்த பிரச்சனை ஓயவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த வசனத்தை கேட்டோம், நீங்கள் பேசின இந்த சொற்பொழிவை கேட்டோம், நீங்கள் இந்த பைபிள்லேருந்து நிறைய காரியத்தை சொன்னீங்க. இந்த மாதிரி நாங்கள் வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா தானாக சமாதானம் சந்தோஷம் வந்துடும்னு நினச்சோம். இது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. இயேசுவை அல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானம் சந்தோஷத்தை பார்த்து விட முடியாது. ரட்சிக்கிறவர் அவர்தான், ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுப்பவர் அவர்தான். எனவே அவரை இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எனவே ரட்சிப்பு யாருக்குரியதுன்னா கர்த்தருக்குரியது. அந்த ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இதை அசுசி பற்றக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சுட்ட பானையா சுடாத பானையா? சுட்ட பானையா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பின் பாத்திரம் நமக்குள்ள இருக்குமானால் இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வேற யாரால் என்ன பண்ணுவோம், எடுத்து போடவே முடியாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். சங்கீதக்காரர் அழகு எழுத 2ஆம் சங்கீதத்தில் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பக்தி வேஷம் இருக்கிறதான உண்மையான பக்தி இல்லை, உண்மையான பக்தி கிடையாது. கிறிஸ்துவ பேர் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவனா என்ன பண்ணலை,
வாழலை, கிறிஸ்தவனா வாழலை. சிலக்கு வேலைக்கு போனால் கிறிஸ்தவன் சொல்லுறதுக்கு வெக்கப்படுறாங்க. அப்படின்னா ஏன் வெக்கப்படுறாங்க அப்படின்னா, நீ பெந்தகோஸ்தக்காரனா அப்படின்னு கேட்டுருவாங்களா? அப்படி கேட்டாலாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்குமானா நான் கிறிஸ்தவங்க, அல்லேலூயா, நான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவனாய் வாழ வேண்டும் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவனாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆலயத்துக்கு போகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அல்லேலூயா. அவனுக்கு ரட்சிப்பை பற்றியெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மல்லிகைப்பூ, சம்பங்கி பூ, கனகாபுரம் பூ, இந்த பூ தான் தெரியுமே தவிர ரட்சிப்பு என்ன பண்ணது அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கும் கனகாபுரம் பூ, மல்லிப்பூ வேணாம், ரட்சிப்பு வேணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிப்பு எடுத்து தலையில் வச்சுங்க. மல்லிப்பூவை வச்சுட்டிங்கன்னா பிசாசு என்ன பண்ணோம்? பிசாசு பின்தொடர்ந்து வரும். பெண் பிள்ளை கல்யாணம் ஆகாத பொண்ணு மல்லிப்பூ பண்ணோன்னா பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ரட்சிப்பு இருந்துச்சு அப்படின்னா பிசாசும் வரமாட்டான், மனுஷன் உங்க பின்ன வரமாட்டான். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். இப்போ பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். நம்ம பக்தி தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் விரும்பக்கூடிய பக்தியாக இருக்கணும். விரும்பக்கூடிய பக்தியாக இருக்கணும். கழுத்தில் ஒரு செயினை போட்டு ஒரு பெரிய சிலுவை தொங்க வச்சதுனால பக்தின்னு சொல்ல முடியாது. இப்படிதானா? வாழ்க்கையின் மூலமாக இதை காண்பிக்க வேண்டும். ரட்சிப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். ஆண்டவர் நல்லா தெரியும், விக்கிரக ஆராதனை பண்ணுறவன், அப்பாவை ஃபாலோ பண்ணுறவன், தேராக ஃபாலோ பண்ணுறவன் தெரியும். ஆனால் ஆண்டவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு பக்தி இருக்குதுப்பா. என்ன இருக்குது? ஒரு பக்தி இருக்குது. இவன் பக்தி வேஷத்தில் அறியாமையினால என்ன பண்ணுறான்? இவன் விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறான். அறியல, ஆண்டவரை அறியவில்லை, கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியாததுனால அப்பாவை ஃபாலோ பண்ணி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவன் இருதயத்தில் பார்த்தது என்ன தெரியுமா? ஒரு பக்தியாக இருந்ததுனால தான் ஆபிரகாமை வெளியே அழைச்சார். பக்தி அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவனை அழைச்சி தேவன் அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். அவன் புறப்பட்டு வந்தான் பாருங்க. மனைவி லோத்து, அந்த 2 குடும்பம் தான் வெளியே புறப்பட்டு வருகிறது. வெறுங்கையா வந்தான். அவன் வரும்பொழுது அவன் என்னென்ன கொண்டு வந்தான்னு தெரியாது. போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி ஒரு காலி இடம் இருக்குதுன்னா அங்கே போய் டென்ட்டை போட்டு அங்கே சில மாதங்கள் என்ன பண்ணுவான்? அவன் இருப்பான். கர்த்தர் சொல்லுகிறபடி செய்வான். இத்தனை மாதம் இங்கே இருப்பான் அப்படின்னா இருப்பான். அங்கே ஆண்டவரை தொழுது கொண்டான். கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். அவன் வரும்போது எப்படி இருந்தானோ தெரியல. அல்ல இரவெல்லாம் எங்கேயாவது ஒரு 2 ஆட்டை வாங்கினானா தெரியாது, மாட்டை வாங்கினானா தெரியாது, கழுதை வாங்கினானா தெரியாது. கொண்டு வந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்தா 100 ஆடை ஆச்சு. 100 ஆடை உடனே ஆண்டவர் சொன்னார், ஏந்திச்சு நீ கூடாரத்தெல்லாம் பேத்துக்கிட்டு நீ என்ன போ, இன்னொரு இடத்துக்கு நீ போ. அங்கே போன உடனே அங்கே ஒரு கூடாரம் போட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்தான். அங்கே இருந்த பொழுது நான் நினைக்கிற அந்த ஊரில் இருக்கிறவனே வேலைக்காரனை வச்சிருப்பான். மேய்ப்பர்கள் இருந்தாங்க நிறைய பேர். அந்த இடத்துல வந்த உடனே 100 ஆடு 1000 ஆடு ஆகி போச்சு. அதை பேர்த்து கொண்டு இன்னொரு இடத்துக்கு போனா அங்க 1000 ஆடு இருந்தது. இப்போ 1,00,000 ஆடா இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆசீர்வாதம் அல்லது அவனுடைய ஆடு மந்தைகளுடைய எண்ணிக்கை பூமி தாங்கக்கூடாத அளவு இருந்தது. அல்லேலூயா. பூமி என்ன பண்ணலையா? தாங்கலையே. நான் ரொம்ப இந்த வார்த்தையை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பூமி தாங்கக்கூடியாத அளவுக்கு மிருகம் அவ்வளோ வெயிட்டு கிடையாது. அதாவது 1,00,000 ஆடு இல்லை 10,000 ஆடு பெருகுச்சு அப்படின்னா 10,000 ஆடுல 1000 ஆடு குட்டி போட்டுச்சு. ஒரே நாளில் என்ன போடு, ஒரு 1000 குட்டி போட்டால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1000 குட்டி போட்ட உடனே 3 மாசத்துல 1000 குட்டியை திரும்பி பழுத்து 1,00,000 மாறிடுச்சு. இப்போ ஆடு நிக்கிறது கூட இடம் இல்லை. ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுது, இடிச்சுக்கிட்டு தான் நிற்குது. அந்த அளவுக்கு இடம் கொள்ளா போக மட்டுமாக அவருடைய பெருக்கம் இருந்தது. அதனால்தான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினான்.
அல்லேலூயா. இந்த பக்தி நமக்குள்ள இருக்குமா? அந்த பக்தி தான் ரட்சிப்பு. சொல்லுங்க, அந்த பக்தி தான் ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்தி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லாமல் தேவன் ஒருவனை ஆசீர்வதிப்பது இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவது இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துவது இல்லை. இந்த ரட்சிப்பு இருக்குமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசித்து பாருங்க, பெலிஸ்தா தேசத்துக்கு போயிட்டான் ஆபிரகாம். இப்போ கூடாரத்தெல்லாம் பெயர்த்துக்கிட்டு தன்னுடைய மந்தையெல்லாம் ஓட்டிக்கிட்டு வேலைக்காரர்லாம் கூட்டிட்டு, நான் நினைக்கிறேன் எங்கெங்கெல்லாம் போய் நானா அங்கே போய் எஜமானனே, அவனு அங்கே இருக்க ஊருக்காரன் சொல்லுவான், இங்கே தரித்திரத்தில் கிடக்கிறோம்ப்பா, இங்கே சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, கொஞ்சம் வேலை இருந்தால் கொடுப்பா, வாயா வேலை, ஆடு மேய்க்கிற வேலை இருக்குது, வா. 10 பேர் சேர்ந்து கொண்டான். திரும்பியும் போகும்பொழுது, ஐயா என்னை எங்கேயும் விட்டு போடாது, இங்கே போகும்போது என்ன பண்ணுங்க, கூட்டு போங்க அப்படின்னு ஏராளமான வேலைக்காரர்கள் பெருகியிருந்தார்கள். ஏராளமான, யோசித்து பாருங்க. பெலிஸ்திய தேசத்துக்கு போன உடனே அங்கே ராஜா, பெலிஸ்திய ராஜா இருக்கிறான். இப்போ புகழும் மேன்மையும் யாருக்கு கிடைத்தது அப்படின்னா ஆபிரகாமுக்கு. நிறைய பேர் ஆபிரகாமை பார்க்க வந்தாங்க. இவன் எங்க இருந்து வந்தான், இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான், இவன் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவனை ஆசீர்வதித்த தேவன். அவனை பார்த்தார்கள், அநேகர் அவனை பார்த்தார்கள். இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்டவன், கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன். இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார். கேள்விப்பட்டிருப்பாங்க. வரும்பொழுது அவன் தன் சொந்த கல்தேய தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு வந்த பொழுது வெறுங்கையாய் வந்தவன் இந்த தேசத்துக்கு வந்தவன் இவ்வளவு பெருக்கமா, இவ்வளவு ஆசீர்வாதமா? அப்படியானால் இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதத்துக்குரிய தேவன், இவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக ராஜா என்ன பண்ணணும்னா கூப்பிட்டு, யோ நீ வந்த இடத்த கட்டு, நீ வெளியே போ அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த ராஜா கூப்பிட்டு சொல்கிறான், அப்பா இருக்கிற போக்கை பார்த்தா என்ன கீழே தள்ளிவிட்டு உன்னை என்ன ஆக்கிடுவாங்க பொழுது, எங்கள் மக்களை உன்னை ராஜாவாக்கிடுவாங்க பொழுது, தயவு செய்து இந்த இடத்த விட்டு கொஞ்சம் என்ன பண்ணு, போயிடுப்பா அப்படி வேண்டுகிறான். வேண்டக்கூடிய அளவில் கர்த்தர் அவனை ஃபெமிலியர் பண்ணினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அப்போ அவனுடைய ஆசீர்வாதம் பெரிதா. அதனால தான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினான். அப்படிதானா? அப்போ அன்னைக்கு பக்தி நமக்குள்ள இந்த ரட்சிப்பு சரியா இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைக்கிற ஆண்டவர். அந்த ரட்சிப்பு மாத்திரம் சரியா இருந்துச்சு அப்படின்னா அவர் உள்ள கையில் நம்ம என்ன பண்ணிடுவார், வரைந்துடுவார். வரைந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம், கர்த்தரின் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவர். நல்ல கவனிங்க, கர்த்தரின் சுதந்திரம், கர்த்தரின் சுதந்திரம், அவர் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தரின் சுதந்திரம். அப்போ என் பாத்திரத்துடைய ஒரு பங்கு, என் பாத்திரத்தில் அவருக்கு என்ன இருக்கிறது, பங்கு இருக்குது. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரு, என்ன பங்கு, நல்லாகிறியா? என்ன பங்கு, நான் கொடுத்த பாத்திரம் சரியா வச்சுக்கிறியா? என்ன பங்கு, பாத்திரம் கொஞ்சம் அழுக்கான மாதிரி தெரியுது. அப்படிதான் வசனம், அவர் என் பங்குமானவர், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அப்படிதான் எழுதியிருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மோடு அவர் பங்காய் இருப்பாரானால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ என் கர்த்தரின் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நீ கொடுத்த ஆசீர்வாதங்களை, நீ எனக்கு ஆசீர்வாதத்தை எனக்கு காப்பாற்றுகிறீர். எனக்கு கொடுத்த அத்தனைக்கு வேலையெடுத்து பாதுகாக்கிறீர். எனக்கு உண்டானவைகளை ஆசீர்வதித்து தருகிறீர். எப்போ தெரியுமா, நம்ம பாத்திரம் சரியா இருந்துச்சுன்னா. என்ன பாத்திரம் இது, அட்சய பாத்திரமா? சொல்லுவாங்க அட்சய பாத்திரம் எடுக்க குறையாது அப்படின்னு. இந்த பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இம்மையில மாத்திரம் இல்லை, மறுமையில மாத்திரம் இந்த பாத்திரம் குறையாது, பாத்திரத்தின் மேன்மை குறையாது. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் சத்துருக்கள் 23ஆம் சங்கீதத்தில்
என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம் சரியா இருந்துச்சுன்னா பாத்திரம் என்ன பண்ணும்? நிரம்பி வழியும். நம் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பந்தி என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துறார். நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு டேபிளில் உங்களை ஆண்டவர் உட்கார வச்சு, எதிரில் உங்க எதிராளி உங்க சத்துருக்களை உட்கார வச்சு ஆண்டவங்களுக்கு பரிமாறி ஆண்டவங்களை போஷித்து உங்களை நடத்துவாரானால் சத்துருடைய அவனுடைய மனநிலைமை எப்படி தருமா இருக்கும்? கர்த்தர் அவன் பக்கத்தில் இருக்கிறாரு, அவனை ஒன்றுமே செய்திட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு. அதனால தான் பாத்திரம் என்ன பண்ணுது? நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழியுதுப்பா. அவன் கர்த்தரை தேடுகிறான். கர்த்தரை தேடுகிறதுனாலே அவன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆசீர்வாதமாக இருக்கிறான், மேன்மையாக இருக்கிறான். அதனால தான் அந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டுட்டியா அப்படின்னா சிலர் என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணுவான்? தலையை ஆட்டுவான். ரட்சிக்கப்பட்டே இருக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம்னுவான். இல்லை, ஒருத்தர் ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தேன், தண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி, நமக்கு தான் தெரியுமே அவர் எப்படி என்ன நிலையில் இருக்கிறார், அப்படியே ஒரு மாதிரி போகிறார். என்னய்யா இப்படி இருக்கிறேன்? அவர் ஒரு முறை சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னாரு. 50 வருஷம் ஆனாலும் எங்கள் சாராய கடைக்கு போயிட்டு போறியே, ரட்சிப்புனா என்னன்னு பண்ண ஒன்றும் தெரியல. ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டு குணம் மாறிச்சா, வாழ்க்கை மாறிச்சா, உன் செயல்பாடுகள் மாறிச்சா, வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? அப்படி மாற்றம் இல்லை அப்படின்னா அந்த பாத்திரம் அழுக்காக்குதுன்னு அர்த்தம். முதல்ல என்ன பண்ணணும்? அதை சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இல்லைன்னா அந்த பாத்திரத்தில் ஆண்டவர் விருப்பப்பட மாட்டார். அந்த பாத்திரத்தை தேவன் விரும்புவதில்லை. அப்போ ரட்சிப்பு எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடியது. இன்னொரு மனுஷனை குறித்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்தில் சவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் நமக்கு நல்லா தெரியும், சவுல் கதை நல்லா தெரியும் நமக்கு. சவுல் ஒரு ராஜா. ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணார். கர்த்தர் சவுல் அதிகமாக நேசித்தார். அவன் மேலே அதிகமான அன்பு வைத்தார், நம்பிக்கை வைத்தார். அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சரியாய் நடத்துவான் என்று ஆண்டவர் அவர் மேலே வைத்த நம்பிக்கையை 100% நம்பினார். 100% நம்பின இந்த சவுல் தேவனிடத்திலிருந்து தேவ கோபத்தை சம்பாஷித்தான். தேவ கோபம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பகைச்சி நம்மளால் வாழ முடியுமா? என்னைக்கு இந்த ரட்சிப்பின் பாத்திரம் கெட்டு போதோ அப்போ தேவ கோபம் நம்ம மேலே வரும்னு அர்த்தம். என்னைக்கு இந்த ரட்சிப்பின் பாத்திரம் அழுக்கடைஞ்சி இது பாதிக்கப்பட்டது நினைக்கிறோமோ, ஆண்டவருக்கு அது தெரிகிறதோ, இந்த பாத்திரம் கெட்டு போச்சுன்னு தெரிகிறதோ, ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் எழும்புவார். தேவ கோபம் அவன் மேலே வந்து விழுந்துடும். அப்போ ஆண்டவர் அவனை நேசித்தார், சவுலை நேசித்தார், அவனை ஆசீர்வதித்தார். எங்கே கடந்தவனை ஆண்டவர் அவனை பிடிச்சி நீ ராஜாவா இருப்பா அப்படின்னு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா மாற்றி விட்டார். ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். சகலமும் நிறைவாக இருந்துச்சு. ஆனால் அவன் ஆண்டவருக்கு ஏற்ற ரட்சிப்பின் பாத்திரம் அவனுக்குள்ள இல்லாததுனால கர்த்தர் அவனை தள்ளிட்டார். இந்த சவுல் மேலே எப்படி கோபம் வந்தது அப்படின்னு வேதத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடிதின் நிமித்தம் அவன் செத்து போனான். என்ன செத்து போனான். அடுத்த வசனத்தில் அதற்காக அவர் அவனை கொன்று. ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் என்ன பண்ணிட்டாராம்? கொன்னுட்டாராம். கர்த்தர் கொன்னாரா? வேத வசனத்தின்படி
கர்த்தர் அவன் என்ன பண்ணலை, பட்டயத்தை வச்செல்லாம் என்ன பண்ணலை, வெட்டலை, பட்டயத்தை எல்லாம் வெட்டலை. ரட்சிப்பின் பாத்திரம் கெட்டு போச்சு அப்படின்னா நேரடியாக வந்து ஆண்டவர் தலை மேலெல்லாம் அடிக்க மாட்டார். அடிப்பாரா? அடிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த அப்படி ஒரு பாத்திரமாக மாறிடக்கூடாது. தேவ கோபாக்கின வரக்கூடிய அளவில் என்ன பண்ணக்கூடாது, பாத்திரம் மாறிடக்கூடாது. ஒரு அன்புள்ள தேவன், ஆனால் அதே சமயத்தில் நம்ம பட்சிக்கிற அக்கினியாவும் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை அவர் வந்து தேவ கோபாக்கினை ஊற்றுகிறதுல அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறார் அப்படின்னு நம்மளை சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. இந்த பாத்திரம் சுத்தப்படுத்துவதற்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மை சிக்ஷைகளை அனுப்புகிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் சிக்ஷைகள் வரும்பொழுது ஆண்டுடைய கோபம் என் மேலே இருக்குது. அப்போ இந்த கோபத்துக்கு நான் ஆளாகக்கூடாது. இந்த சிக்ஷை எனக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணணும், என்ன திருத்தி கொள்ளணும் அப்படின்ற மனம் வரணும். மனம் வரலைன்னா அதுதான் தேவ கோபாக்கினை என்ன பண்ணும், முடிஞ்சிடும். அப்போ ஆண்டவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகி தாவீது வசமாக என்ன பண்ணிட்டார், திருப்பிட்டார். சவுலை கர்த்தர் கொண்டல. ஆனால் அந்த சண்டையில் இனி பழைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பட்டயத்தை நட்டு அந்த பட்டயத்து மேலே விழுந்து என்ன பண்ணிட்டான், செத்து போனான். என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு அவன் மேலே ரொம்ப கோபம். இவன் கர்த்தரை தேடாமல் யாரை தேடி போனான்னா, அஞ்சற்கார வசனம் என்ன சொல்லுது, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான். கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு எண்ணத்தை தேடி ஓடுறானா, நெய்யை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் கர்த்தரை கையில் வச்சுட்டு பக்கமாக வச்சுட்டு, கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார், நிழலாக இருக்கிறார், இப்படியெல்லாம் வசனம் பேசிட்டு வசனம் சொல்லிட்டு. ஆனால் எங்கே நம்ம பரிகாரம் தேட போகிறோம் அப்படின்னா சிலர் எல்லாம் நாமன்னு சொல்றதை விட சிலர் எங்கே போகிறாங்க அப்படின்னா கர்த்தரை விட்டுட்டு இன்னொன்று தேட போகிறாங்க. நான் சில உதாரணங்களை சொல்கிறேன் பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா அவன் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாங்க. சொல்லப்போனால் தன் பிள்ளையை அவங்க சரியாக வளர்க்கலைன்னு தான் சொல்லணும். சரியாக பிள்ளையை வளர்க்கலை. அவன் வேலை என்ன தெரியுமா, தின்ன வேண்டியது, தூங்க வேண்டியது, இதை தான் கற்றுக் கொடுத்தாங்களே தவிர அவனை வேலைக்கெல்லாம் என்ன பண்ணலை, அனுப்பலை. அவனை சரியான பக்தியில் வளர்க்கலை. அவன் தண்ணி அடித்து எப்படி இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, யாரோ சொன்னாங்களாம், நீ அங்கே போய் சாமி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உன் பையனுக்கு என்ன பண்ணோம், கல்யாணம் நடக்கும் அப்படின்னாங்க. போய் பார்த்துட்டு வந்தாங்க. கல்யாணமும் என்ன பண்ணிச்சு, நடந்தது. போயிட்டு வந்தாங்க, கல்யாணமும் நடந்துச்சு. ஆனால் அவன் ஆசீர்வாதமாக இல்லை, அந்த பொண்ணோட என்ன பண்ணலை, வாழலை. கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையை சீர்கட்டு போனதை தவிர அவன் வாழ்க்கையில மேன்மை அடையவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பை ஒருத்தர் இழந்து அல்லது கர்த்தரை விட்டு இன்னொரு காரியத்தை தேடி போனால் அதில் ஆசீர்வாதமே கிடையாது. ஆண்டவரே எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, நீர் என்ன செய்வீர் என்ற விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. தாமதமாகலாம், ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் கர்த்தர் நினைத்ததை செய்வார். அது ஏற்ற காலத்தில் செய்யும் பொழுது அது விரும்பினது வரும் பொழுது அது எப்படி இருக்குமா, அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அப்போ இன்னொரு காரியத்தை தேடி போனால் ஒரு வேளை நடக்கலாம். ஏன்னா பிசாசுக்கு பேர் என்னது, உலகத்தின் அதிபதி இல்லை, உலகத்தின் அதிபதி. அவன் சகலத்தை என்ன பண்ண முடியும், அவனால் செய்ய முடியும். ஆனால் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அப்படி தேடி போகிறவர்களுக்கு ஆண்டவர் அதற்கான பலனை அது பயங்கரமாக இருக்கும். இதுங்க வசனம் என்ன சொல்லணும், அவன் செத்து போனான். நானும் சொல்லுவேன், அப்படி நீ தேடி போனான் செத்து போவேன். சமீபத்தில் ஒரு சகோதரி, அந்த புருஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன், அவங்க சொன்னாங்களாம் புருஷன்கிட்ட, என்னங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் ஓடலை, என்ன செய்தாலும் ஒன்றும் வாய்க்கலை, எதுவுமே நடக்கலை. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என் புருஷனை என்ன பண்ணிட்டேன், நான் கூப்பிட்டு போனேன். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது, அரகுரட ரட்சிப்பு.
ஆனால் ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்க. சொன்னாங்க, நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், கர்த்தரை விட்டுட்டு போனல செத்த நீ, உன் காரியம் எதுவுமே வாய்க்காது அப்படி தான் சொன்னேன். என்ன பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ணுவதில்லை, முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உபவாசம் பண்ணி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்துவிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா? என்கிட்ட இல்லை, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ இந்த ரட்சிப்பின் பாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காரியம்தான். ரட்சிப்பின் பாத்திரம்னா இல்லை அப்படின்னா ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாமல் மனிதர்களை தேடி ஓடுவார்கள், மனிதர்களை தேடி 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 அழுத்து போவாங்களே தவிர, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பது இல்லை, ஒரு காரியம் வாய்க்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி செய்வாயானால், என் கற்பனைகளை கை கொள்ளாமல் போவாயானால் நீ மேலாகாமல் கீழாவாய், நீ தலையாகாமல் வாளாவாய். அப்படி தானே வசனம் சொல்லுது, அப்படி தானே சாபம் அவன் மேலே வரும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிப்பின் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு எதை கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, நீதான் என் ஆண்டவர், ஹல்லேலூயா, நீதான் என் கர்த்தர், நீர்தான் என் சுதந்திரம், நீர்தான் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அப்ப இந்த ரட்சிப்பின் பாத்திரம் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டியது, சொத்தை இழந்துடலாம், நமக்குள்ள பணத்தை கூட இழந்துடலாம், நமக்கு உண்டானத்தை எல்லாத்தையும் இழந்துடலாம், ஆனால் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை மாத்திரம் இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரணும் அப்படின்னா, கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். எங்கிருந்து வரணும்? கர்த்தரிடத்திலேயே. அவர் எப்படி வானம் பூமியை உண்டாக்கின தேவன்,